ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க என்னென்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் என்ன எக்ஸாம்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, அதுக்கு எதனாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு படித்து முடிச்ச பிறகு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணின பிறகு அல்லது ஒரு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ண பிறகு மாஸ்டர் டிகிரியோட பிஎட் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். டிஎன்பிசி படிக்கலாமா அல்லது டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நானுமே எனக்கு நான் படிச்சுட்ருக்கிறப்ப படித்து முடிச்ச பிறகு பிஎஸ்சி பிஎட் முடிச்ச பிறகு மாஸ்டர் டிகிரி படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருப்பேன். அது காரணம் என்னென்னா, காலேஜஸில் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருப்பார், எஸ்எம்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த அப்ளை பண்ணுறதை பற்றி தான் சொல்லுவார். அவர் அந்த லெசன் நடத்துறது ஒரு அரை மணி நேரமாக இருந்தாலும் மீதி அரை மணி நேரம் ஃபஸ்ட்டே லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லுவார். தம்பி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைட் கோட் சூட்டோட போட்டு ரெடி பண்ணி வச்சிங்க. நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு, அதுக்கு எல்லாமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஒரு இன்டர்வியூ போனால் இந்த மாதிரிலாமே நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அவரு கொடுத்த மோட்டிவேஷன் தான். ஸோ எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சும்மா எழுதி பாருங்கள் அப்படி தான் அவர் சொல்லுவார். நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதிகமாக இருக்காது. யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இது மட்டும்தான் அதிகமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பாக இந்த ஆர்ஆர்பி, ஸோ இது மட்டும்தான் நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த டிஎன்பிசி டிஆர்பிக்கு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக அப்ளிகேஷன் தான் வாங்கணும். போஸ்ட் ஆஃபீஸு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2011, 12, 13 வரைக்கும், 13க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிலாமே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி அது மறுபடியும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கும். எக்ஸாமை பற்றி அதிகமாக அவேர்னஸ் கிடையாது. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிட வேண்டியது, சரிங்களா? அது ஸ்டாஃப் செலெக்ஷனாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி, டிஎன்பிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் டெட் எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சு. டெட்டுக்கெலாம் பெரிய இதே கிடையாது, ஏதோ ஒன்று எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு வைக்கிறாங்களாம். அப்போ மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருந்தோம். ஏதோ பாஸ் பண்ணால் அதுக்கப்புறம் ஏதோ போஸ்டிங் தரேன்னு சொல்லி அந்த போஸ்டிங் தரேன் அப்படிங்கிறது எல்லாமே அப்போ இல்லை, எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. அது மட்டும் தான், இதை பாஸ் பண்ணால் போஸ்டிங் அப்படிலாம் அந்த டைமில் நிஜமாலுமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் ஒரு வேளை அதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிச்சிருக்கலாமா இன்னும் தெரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி. ஸோ என்ன டிகிரி ஸ்டாண்டர்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அது எல்லாமே அப்ளை பண்ணிகிட்ருப்போம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் திருச்சியில் படித்ததுனால ஸ்டாஃப் செலெக்ஷன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருச்சி ஒரு சென்டராக இருக்கும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, 12th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ காலேஜஸில் நம்ம சிஸ்டம் இதெல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். லைப்ரரி சென்டர் போனீங்க அப்படின்னா அங்கே ஃப்ரீயாக ஆன்லைன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சிஸ்டம். ஏன்னா வெளியில் நம்ம அப்போ போனால் பே பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரத்துக்கு 30 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி பே பண்ணணும். ஸோ அதனால் என்னுடைய மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பாஸ்போர்ட்டு சிக்னேச்சர் அதை சைன் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா எங்கே போனாலும் அதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான், இதுதான் படிக்கணும் அப்படின்னு இல்லை. எந்த எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே படித்தே இருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 2011 15 வரைக்கும் அப்படி தான், சரிங்களா? நமக்கு என்ன எக்ஸாம்ஸ் தெரியுதோ அது எல்லாமே அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவன் 2013 தான் ஃபஸ்ட்டு நான் எழுதின பிஜிடிஆர்பி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2015 இதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். எதையுமே சரியாக என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா படிக்கிறதில்ல. எந்த எக்ஸாம்ஸ்க்கு போனாலும் அந்த மேக்ஸு இந்த மாதிரிலாமே வரும். மேக்ஸு கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சிலாம் போனீங்கன்னா மேக்ஸ் கொஷின் வருவாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் போனீங்க அப்படின்னா அந்த மேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அந்த இந்த மாதிரியான கொஷின் ரீசனிங் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் எதை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2013 பிஜிடிஆர்பி எழுதுகிறப்போ அதிகமாக சிலபஸ் மட்டும்தான் தெரியும், மற்றபடி அதுக்கு பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல. அதுக்கடுத்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா 2015 டிஆர்பி வந்துச்சு. அதுக்குமே அதிகமாக படிக்கல, ஆனால் கூட இருந்தவங்களாம் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா கொஷின் எல்லா மேஜர்ஸ்க்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம் நம்ம எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம மேஜர் மட்டும் வரக்கூடிய எக்ஸாம்ஸாக நம்ம ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இருக்கிறது ஒன்று இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் மட்டும்தான். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே படிக்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி போனீங்கன்னா ஹிஸ்ட்ரி எல்லாமே படிக்கணும். ஸோ நமக்கு அந்தளவுக்கு
நாலேஜ் இல்லை. ப்ளஸ் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸஸ் போகிறதுக்கோ டிஎன்பிசிக்கு இந்த மாதிரி போகிறதுக்கோ ஐடியா இல்லை. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் விசாரித்தப்போ டிஆர்பி இந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி வந்து நம்ம வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. 2015 ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து நின்றுட்டேன். ஸோ ஃபுல் எஃபோர்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னுடைய மேஜர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம், என்னோடய மேஜர் பார்த்திங்க அப்படின்னா பாட்னி நான் முடிச்சது. பாட்னியில் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. ஈவன் கெமிஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி இருக்குது, ஃபிசிக்ஸுக்கும் இருக்குது, மேக்ஸுக்கு நிறைய இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. பியூர் மேஜர் சரிங்களா, பாட்னிக்காக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு பார்த்து நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2015 தான் கோச்சிங் சென்டர் போனேன். 2017 டிஆர்பி என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா பாஸ் பண்ண முடியல சரிங்களா. மார்க் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் ரீசன் நானே தான். ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் அதிக எஃபோர்ட் எடுத்து டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது நம்ம வந்து அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ளஸ்ஸு நம்மளுடைய பிஜிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம என்னென்னலாம் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவன் 2019 ஃபஸ்ட்டு எழுது டிஎன்பிஎஸ்சியில் ஜேஎஸ்1 சொல்லுவாங்க. அந்த ஃபாரன்சிக் சயின்ஸில் ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வந்து எழுதுந்து. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டிஆர்பி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும். இது பாஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டோம். போஸ்டிங் வாங்கிட்டு 1 இயர் கழித்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு சிவிக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க சரிங்களா. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு பண்ணி வச்சிங்க. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு போஸ்டிங் வாங்கிட்டு 1 இயர் ஒர்க் பண்ணதுனால ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்த எக்ஸாம்ஸ் வந்து நான் போகல. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து 2-3 எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டேன், நான் எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பார்க்குறப்போ கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். நம்மளால் ஒரு பரீட்சையே பாஸ் பண்ண முடியல, இவங்களாம் என்ன 2 பரீட்சை பாஸ் பண்ணிவிட்டு அதில் ஒன்று சூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாமே நமக்கு வந்து தோணும். ஸோ கண்டினியூவாக நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் அது சாத்தியம்தான். ஏன்னா எனக்கே ஆச்சரியம், நம்ம வந்து இந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து 2021 தான் வந்துச்சு. இது 2020 எங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட்டுட்டாங்க. 2021 தான் நமக்கு அந்த சிவிக்கான அந்த லெட்ரு இதெல்லாமே ஆன்லைனில் மெசேஜ் வந்துச்சு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போ மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2015 அப்புறம் தான் நமக்கு வந்து டிஆர்பி ஓகே இதுக்கே வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு நான் வந்து மேக்ஸ் நல்லா போடுவேன், மற்ற மேஜர்ஸ் வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுங்கள், தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி ஈக்குவலாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதெல்லாமே இருக்குது, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்துருக்கு. டிகிரி ஸ்டாண்டர்டில் நிறைய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஈக்குவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எனக்கு இருந்த ஐடியா அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து படித்தேன். இன்னும் ஒரு சில பேர் கைடன்ஸ் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. குரூப் 1 படிக்கிறதுக்கு, குரூப் 2 படிக்கிறதுக்கு, இன்னும் ஹையர் அஃபிஷியலாக போகிற அளவுக்கு அது கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை. நம்ம யார்கிட்டையாவது நம்மளாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு சரிங்களா. அதனால் நமக்கு அந்த லெவலுக்கு போகிறதுக்கெலாம் தெரியல. நம்ம ஏதோ டிகிரி முடிச்சிருக்கோம், பிஎட் முடிச்சிட்டோம். ஸோ பிஎடுக்கு ஈக்குவல் குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன எக்ஸாம், ஸோ இந்த எக்ஸாம் இல்லாமல் இருக்குது. இதில் நம்ம மேஜர் மட்டும் படிக்கிற மாதிரியான எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஆர்பி மட்டும்தான். ஏன்னா மற்ற எக்ஸாம்ஸ் டிஆர்பி தாண்டி மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே போனீங்கன்னா எல்லாமே படிக்கணும். ஈவன் டெட் எக்ஸாம்ஸ் வந்தாலுமே நம்ம வந்து அந்த 5 சப்ஜெக்ட்டுமே படிக்கணும். நம்மளாம் அந்த பாட்னி சுவாலஜி படிச்சிங்களாம் பாவம் பண்ணோம்னு நினைக்கிறேன். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, மேக்ஸ் நமக்கு வந்து தெரியாமல் தான் நம்ம இங்கே பாட்னி சுவாலஜியே போகணும். ஏன்னா ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ அந்த மாதிரி படிச்சிருந்தா கூட அலைடு சப்ஜெக்டில் மேக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. அதனால் அந்த டெட் எக்ஸாம் எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களுடைய மேஜர்ஸ் பாருங்கள், அதிகமாக பாஸ் பண்ணியே இருக்க மாட்டாங்க. பாஸ் பண்ணால் ஏதாவது 1 or 2 அந்த 12th பயோ மேக்ஸ் எடுத்து யாருனாச்சும் மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தா தான். நமக்கு 10th மேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே லாங் வெர்ஷன் பியூர் சயின்ஸ் இது தான் படித்தோம். அதனால் மேக்ஸ் கொஞ்சம் இல்லை நிறையாவே வராது. ஸோ அதனால் என்னுடைய மேஜர்ஸ்க்கு நான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து சூஸ் பண்ணி படித்தேன்.
ஸோ உங்களுக்கு எது பெட்ரு அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்லுமே சொல்லியிருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா டிஆர்பி படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஆர்பிக்கும் அந்த ஸ்கேல் பே, டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலா அப்படிங்கிறது எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் ரெண்டுமே வரும்போது டிஎன்பிஎஸ்சியை விட டிஆர்பியில் போஸ்டிங் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. இங்கே வந்து ஒரு 100 போஸ்டிங் போடுறாங்க. இப்போ குரூப் 1 பார்த்தீங்கன்னா, குரூப் 1 ஹையர் போஸ்டிங், அதை விட்டுருங்க. அப்போ ஒரு குரூப் 2 இந்த மாதிரி போடுறாங்கன்னா, ஒரு சில டைம் தான் 1000 இந்த மாதிரி போடுறாங்க, 3000, மற்ற டைம் எல்லாமே 1000 இந்த மாதிரி தான் கால்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் எல்லா இடத்துலையும் சேம் தான். அதே 10th ஸ்டாண்டர்ட் குரூப் 4 இது வேணால் 4000, 5000 இந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முடிவு பண்ணிக்கணும், நான் எந்த ஸ்டாண்டர்ட் லெவலில் போஸ்டிங் போகணும். ஏன்னா நிறைய பேர் குரூப் 4ல் போயிட்டுமே எங்கே கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருக்குது, டைமிங் வந்து நிறையா இருக்குது, நான் வந்து வேறு இதுக்கு போகலாம் அப்படி எல்லாமே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து போஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமை பற்றி டிஆர்பி பற்றி ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.